ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவரையிலும் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்திலே 9 அதிகரணங்களை பார்த்துள்ளோம். போன வீடியோவில் 8, 9 அதிகரணங்களை பற்றி பார்த்தோம். 8வது அதிகரணம் ஆகாச அதிகரணம். அதில் என்ன விஷயம் பார்த்தோம்? சாந்தோக்கிய உபனிஷத்திலே ஓரிடத்திலே சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்யந்தே அப்படின்னு சொல்றது. எல்லா பூதங்களும் ஆகாசத்திலிருந்து தானே பிறந்தன அப்படின்னு உபனிஷத்து சொல்ல, பூர்வபக்ஷம் என்ன எழுந்தது? ஆகாசம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பிரசித்தமாக என்ன அர்த்தம் என்றால், 5 பூதங்களிலே ஒன்றான பூதாகாசம், ஆகாயம், அதுதான் அர்த்தம். ஆகையினால உபனிஷத் ஸ்பஷ்டமா சொல்றது, எல்லா உலகத்தையும் படைத்தது என்ன என்றால் ஆகாயம், பஞ்சபூதங்களிலே ஒன்றான பூதாகாசம், அதுதான் உலகத்தை படைத்தது அப்படின்னு இது உபனிஷத்தானது ஸ்பஷ்டமா சொல்றதே என்று பூர்வபக்ஷம் எழ, இந்த வாக்கியத்துல வெறும் ஆகாசம் உலகத்தை படைத்தது அப்படின்னு இல்லையே, ஆகாசம்தானே உலகத்தை படைத்தது அப்படின்னு அந்த தானே அப்படின்ற சொல்லானது சேர்க்கப்பட்டிருக்கே, அது என்ன காட்டுறது அப்படின்னா, இந்த இடத்துல உபனிஷத்து உலகத்தை எது படைத்தது அப்படின்னு புதுசா நமக்கு அறிவிக்கிறதுக்காக வரல. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இங்க சேர்த்து அதோட அதுக்கு மேல மற்றொரு அர்த்தத்தை சொல்ல பார்க்கறது அப்படின்னு இந்த தானே அப்படின்ற சொல்லுக்கு இவ்வளவு அபிப்பிராயம் இருக்கு என்றெல்லாம் நாம் சென்ற வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறம் 9வது அதிகரணம் பிராணாதிகரணம். அதிலும் இதேதான் விஷயம். பிராணன் தானே உலகத்தை படைத்தது அப்படின்னு வர, பிராணன் அப்படின்றது உடம்புக்குள்ள சஞ்சாரம் பண்ணக்கூடிய பிராண வாயு தானே அப்படின்னு சங்கை எழ, ஆகையினால அதுதான் உலகத்தை படைத்தது என்று சங்கை எழ. அப்படி கிடையாது. பிராணன் தானே அப்படின்னு நீங்க தானே என்று சொல்லி இருக்கிறதுனால பிராணன் அப்படின்ற சொல்லும் பரமாத்மாவை தான் குறிக்கும். எப்படி ஆகாசம் என்ற சொல் பரமாத்மாவை குறித்ததோ போன அதிகரணத்துல, அதே போல பிராணன் அப்படின்ற சொல்லும் பரமாத்மாவை தான் குறிக்கும் அப்படின்னு இந்த விஷயம் எல்லாம் போன வீடியோல இப்ப நான் ரொம்ப சுருக்கமா தான் சொல்லியிருக்கேன். 3 விஷயங்களை சொல்லலை. போன வீடியோ பார்த்தவர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் இப்போ புரிய வரும். ஆக இதெல்லாம் 9வது அதிகரணத்துல நாம் பார்த்த விஷயம். இப்போ 10வது அதிகரணம் ஜோதிர் அதிகரணம். இந்த அதிகரணத்துல என்ன பூர்வபக்ஷம் என்றால், உலகத்தை படைக்கக்கூடிய இந்த காரணமான பிரம்மம் என்ன என்றால் ஒளிதான், ஜோதிஷு தான் அப்படின்னு இந்த அதிகரணத்துல பூர்வபக்ஷம். 8வது அதிகரணத்துல என்ன பார்த்தோம்? ஆகாசம் தான் அப்படின்னு பூர்வபக்ஷம் எடுத்ததாக பார்த்தோம். 8வதுல ஆகாசம். 9வதுல என்ன பார்த்தோம்? 9வதுல பிராணன் அப்படின்றத பார்த்தோம். ஆகாசம், ஆகாசத்திலிருந்து பிராணன், வாயு, ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்தானது சிருஷ்டிக்கப்படுற கிரமத்தை சொல்றது. முதல்ல ஆகாசம் சிருஷ்டிக்கப்படுறது, அதுக்கப்புறம் அதிலிருந்து வாயுவானது சிருஷ்டிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிச்சா, அந்த கிரமத்துலதான் 8வது அதிகரணத்துல ஆகாசம்தான் அப்படின்னு பூர்வபக்ஷம் எழுந்தது. 9வது அதிகரணத்துல பிராணன்றது வாயு தானே, வாயு அப்படின்ற பூர்வபக்ஷம் எழுந்தது. இந்த கிரமத்துக்கு சேர இப்ப 10வது அதிகரணத்துல ஜோதிஷு தான், ஒளிதான் உலகத்துக்கு காரணம் அப்படின்ற பூர்வபக்ஷம் எழறது. சரி, ஏன் இந்த பூர்வபக்ஷம் எழறது? இதுக்கு என்ன அடி என்றால், சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு இடத்துல என்ன சொல்றது அப்படின்னா, அத பரோ திவஹா ஜோதிஹி விஷதः पृष्ठेषु दीप्यते விஷதः पृष्ठेषु सर्वतः पृष्ठेषु उत्तमेषु अनुत्तमेषु लोकेषु இதம் மாவதத் ஏதம் அஸ்மின் அந்தః புருஷே ஜோதிஹி அப்படின்னு சொல்றது. ஒரு ஜோதிஷ் இருக்கான், ஒரு ஒளி இருக்கான், அது இந்த உலகத்தை காட்டிலும் தனித்து வேறுபட்டதாக, அதை தாண்டி இருக்கக்கூடியதாக, வானத்திலே, அதாவது வானத்தை காட்டிலும் அது தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஒளியானது இருக்கின்றது. அந்த ஒளியை தான் ஒவ்வொரு மனிதனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஒளி, அந்த புருஷே ஜோதிகி என்று புருஷனுடைய, ஒரு மனிதனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஒளி அதுதான் அப்படின்னு இவ்வளவுதான் சொல்றது இந்த உபனிஷத்து. ஆக என்ன தெரிஞ்சுக்கணும்? வானத்தை காட்டிலும் தாண்டி ஒரு ஒளி இருக்கான், அது பெருத்த ஒளியாம், அதே ஒளிதான் மனிதனுடைய வயிற்றிலும் இருக்கு, இவ்வளவுதான் சொல்றது. இதுல உலகத்தை படைத்தலை பத்தி எதுவுமே வரல. ஆனாலும் இங்க என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த பூர்வபக்ஷி என்ன விரும்புறான் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த சாந்தோக்கிய உபனிஷத்து இவ்வளவுதான் சொல்றது. ஒரு பெருத்த ஒரு ஒளி இருக்கு,
அது அதே ஒளி தான் மனிதனுடைய வயிற்றிலும் இருக்கு. இவ்வளவுதான் சொல்றது இந்த உபனிஷத்தானது. ஆனா உபனிஷத்தே மற்றொரு இடத்துல என்ன சொல்றது அப்படின்னா, உலகத்தை படைக்கக்கூடிய அந்த காரணத்தை பத்தி சொல்லிட்டு வரும் பொழுது, தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி, அந்த காரண பொருளினுடைய ஒளியால தான் இந்த உலகமே ஒளி விடுகின்றது அப்படின்னு, உலகத்தை படைக்கக்கூடிய அந்த காரண பொருளுக்கு பெருத்த ஒளியானது இருக்கு அப்படின்னு உபனிஷத்து மற்றொரு இடத்துல சொல்றது. இந்த ரெண்டுத்தையும் இப்ப சேர்த்து பார்க்கறான் பூர்வபக்ஷி. இங்க சாந்தோக்கிய உபனிஷத்து ஒரு பெருத்த ஒளி ஒண்ணு இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்றது. மற்றொரு இடத்துல உலகத்தை படைக்கக்கூடிய அந்த காரண பொருளுக்கு ஒளியானது விஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்றது. அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தால், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா என்ன தெரியறது? அப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து இந்த பெரிய ஒளியை பத்தி பேசுறது இல்லையா, அதுவும் அந்த காரண பொருளை பத்தி தான் பேச வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, அந்த காரண பொருள் என்ன? ஒரு பெருத்த ஒரு ஜோதிஷ் இருக்கு, அதனுடைய ஒளியானது வானத்தையும் தாண்டி இருக்கும், மீதூர்ந்து இருக்கும் அப்படின்றது அப்படியான ஒளியாக இருக்கும் அப்படின்னா, ஜோதிஷ் அப்படின்ற சொல்லுக்கு பொதுவா என்ன அர்த்தம்? ஒளி தானே அர்த்தம். உலகத்துல பிரசித்தமான ஒளி என்னது அப்படின்னா ஆதித்யன், சூரியன் தானே. அந்த சூரியனுடைய ஒளியானது கிரணங்கள் மூலமா சூரியன் எல்லா இடத்துலயும் தானே பரவி இருக்கான். ஆக வானத்தையும் மீதூர்ந்து அவனுடைய ஒளியானது போறபடியினால இங்க அந்த ஜோதிஷ் அப்படின்னு சொல்லப்படுறது சூரியன் தான், ஆதித்யன் தான் அப்படின்னு சொன்னா மற்றொரு பொருத்தமும் இருக்கு. ஏன்னா அந்த வானத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஒளி, அதே ஒளிதான் மனிதனுடைய வயிற்றிலும் இருக்கு அப்படின்னு உபநிஷத் சொல்றது இல்லையா. இப்போ அந்த ஒளியானது சூரியன் அப்படின்னு வச்சுப்போங்க. அப்போ ஒரு பொருத்தம் இருக்கு. சூரியனும் ஒரு ஒளிமிக்க பொருள் தானே. வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த அக்னி, ஜாடரா அக்னி அப்படின்னு சொல்றோம், அதுவும் ஒரு ஒளிமிக்க பொருள் தானே. அப்ப ரெண்டும் ஒளி அப்படின்னு சேர்க்கிறபடினால அந்த ஆதித்யன் தான் வயிற்றுல இருக்கான் அப்படின்னு சொன்னா ஒரு தவறும் கிடையாது, பொருத்தமின்மை எதுவுமே இருக்காது. ஆனால் இப்ப நம்ம பரமாத்மா தான் உலகத்துக்கு காரணம் அப்படின்ற ஒரு பட்சத்தை ஏற்றுக்கொண்டோமே என்றால், அப்ப என்ன ஒரு கஷ்டம் நமக்கு வரும்னா, பரமாத்மா தான் அந்த ஒளின்னு சொல்லி ஆகணும். முதல்ல பரமாத்மாவுக்கு எப்படி ஒளி? பரமாத்மான்னு கண்ணுக்கே தெரிய மாட்டாரு. எப்படி நம்ம ஜீவாத்மா நாம் கண்ணுக்கு தெரிய மாட்டோம், அதே போல பரமாத்மான்றதும் கண்ணுக்கெல்லாம் தெரியாது. பரமாத்மான்றது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கக்கூடிய ஒரு தத்துவம், அவ்வளவுதான். எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய பரமாத்மா கண்ணுக்கு தெரிஞ்சாருன்னா அப்போ கண்ணுக்கு நேரம் தெரியணுமே. எதுல இருக்கக்கூடிய அவர் சர்வ வியாபியா இருக்கார், ஆனாலும் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அதான் பரமாத்மானுடைய ஸ்வரூபம். சரி, அது இருக்கட்டும். ஆக அப்போ ஒளிமிக்கவர் அப்படின்னு சொல்ல முடியாது நேர பரமாத்மாவை. சரி, மற்றொரு கஷ்டம் என்ன அப்படின்னா, அந்த ஒளியானது என்னுடைய வயிற்றுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, பரமாத்மா அப்படின்ற அந்த பொருளானது அதுதான் என் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜாட்டராக்னி அப்படின்னாலும் பொருத்தமே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. ஆகையினால என்ன இங்க பூர்வபக்ஷம் என்றால், இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து இங்க ஒரு பெருத்த ஒளியை பத்தி பேசுறது இல்லையா, வானத்தை காட்டிலும் மீதூர்ந்து இருக்கக்கூடிய, அதைக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒளி அப்படின்னு ஒளின்னு சொல்றது இல்லையா, அந்த ஒளியானது சூரியன் அப்படின்றதுதான் அந்த ஒளி. அதேதான் அந்த ஒளிமிக்க வயிற்று இருக்கக்கூடியதும் ஒரு விதமான ஒளி அப்படின்றதுனால ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு இடம் கொடுக்கிறது. ஆக உலகத்தை படைக்கக்கூடிய பொருள் என்ன என்றால் சூரியன் அப்படின்றதுதான் உலகத்தை படைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு இந்த பூர்வபக்ஷம் எழுந்திருக்கீங்க. இங்க சித்தாந்தம் என்ன என்றால், இங்க சித்தாந்தத்துல ஒரு பட்சமானது ஒப்புக்கொள்ளப்படுறது. என்ன பட்சம் ஒப்புக்கொள்ளப்படுறது அப்படின்னா, இங்க காரண பொருள் பேசப்படுறதுன்றதை தாராளமா கொள்ளலாம். ஏன்னா உபனிஷத்தானது மற்றொரு இடத்துல என்ன சொல்லி வச்சிருக்கு, உலகத்தை படைக்கக்கூடிய அந்த காரண பொருள் அதை குறித்து தஸ்ய பாசா சர்வம் இதம் விபாதி, அதனுடைய ஒளியாலதான் எல்லாமே ஒளிவிடுகின்றன அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. அதனால இங்க அந்த பெருத்த ஒளி ஒண்ணு பேசப்படுகிறது அப்படின்னா, அந்த பெருத்த ஒளியானது காரண பொருள் தான் அப்படின்றது சந்தேகமே கிடையாது. சரி, இந்த வாக்கியத்துல காரண பொருள் தான் பேசப்படுறது. ஆனா அந்த காரண பொருள் என்ன அப்படின்னு சொன்ன அந்த பூர்வபக்ஷி, பிரசித்தமான ஜோதிஷ் ஆதித்யன் தான் அப்படின்னு சொன்னா இல்லையா, அங்கதான் சித்தாந்தி பதில் சொல்றார், ஆதித்யன் கிடையாது. ஏன்னா இந்த ஒளியானது எப்படி தெரிவிக்கப்படுறது, திவஹா பரஹா, வானத்தை காட்டிலும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஒளி அப்படின்னு இந்த உபநிஷத் சொல்றது இல்லையா, வானத்தை காட்டிலும் தாண்டி இருக்கின்றது அப்படின்னு. அதுக்கு அந்த பூர்வபக்ஷி என்ன சொன்னா, ஆதித்யனுடைய சூரியனுடைய கிரணங்கள் அது எல்லா இடத்துலயும் பரவி இருக்குமே, வானத்தை தாண்டியும் இருக்குமே, ஆக சூரியனாகிற ஒளிதான் வானத்தை தாண்டி இருக்கு அப்படின்னு நம்ம பதில் சொன்னா இல்லையா பூர்வபக்ஷி. இங்க சித்தாந்தி என்ன சொல்றாரு, வேதவியாசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி இந்த வாக்கியத்தில் இவ்வளவுதான் இருக்கு, வானத்தை காட்டிலும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பெருத்த ஒளியானது இருக்கு அப்படின்றது இந்த வாக்கியத்துல இவ்வளவுதான் இருக்கு. ஆனா போன வாக்கியத்துல
அது என்ன வாக்கியம் என்றால் புருஷ சூக்தத்துல வரக்கூடிய ஒரு வாக்கியம். அது போன்ற ஒரு வாக்கியம், பிரசித்தமான வாக்கியம் புருஷ சூக்தத்தில் இருக்கக்கூடியது. பாதோசிய விஸ்வா பூதானி திரிபாத சியாமிருதம் திவி அப்படின்னு புருஷ சூக்தத்துல இருக்கு இல்லையா, அது போன்ற வாக்கியம் இங்க. பாதோசிய சர்வா பூதானி திரிபாத சியாமிருதம் திவி அப்படின்னு, விஸ்வா அப்படின்ற ஸ்தானத்துல சர்வா அப்படின்னு இங்க உபனிஷத் சாந்தோக்கிய உபனிஷத்துல வருது. பாதோசிய சர்வா பூதானி திரிபாத சியாமிருதம் திவி என்ன சொல்றது அப்படின்னா, அஸ்ய இதனுடைய ஏதோ ஒரு பொருளை பத்தி பேசுறது உபனிஷத்து. இதனுடைய பாதம், பாதம் அப்படின்னா கால் பாகம் அப்படின்னு அர்த்தம், ஒரு அம்சம். இதனுடைய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா பூதங்கள், அது ஒரு அம்சம். அதுக்கப்புறம் திவி வானத்துல திருப்பாத்து 3 பாகங்கள் வானத்துல இருக்கு அப்படின்னு போன வாக்கியம் சொல்றது. என்ன அர்த்தம் இதுக்கு? ஏதோ ஒரு பொருள் இருக்காம், அந்த பொருளுக்கு ஒரு கால் பாகம் என்ன அப்படின்னா மொத்த பூதங்கள், எல்லா பூதங்களும் ஒரு கால் பாகம். அப்புறம் திவி திவத்துல அதாவது வானத்துல இதுக்கு 3 பாகங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது அதே உபநிஷத்து என்ன பண்றது அப்படின்னா, அசயதச பரோ திவோ ஜோதிஹி தீப்யதே அப்படின்னு இந்த வானத்தை காட்டிலும் ஒரு பெருத்த ஒளி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வாக்கியம். ஆக வேதவியாசர் என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, நீ சொன்ன வாக்கியத்துல ஒரு பெருத்த ஒளி மட்டும் தான் தெரிகிறது, அதை ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன் வாக்கியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வானத்துல ஏதோ ஒரு பொருளுக்கு 3 பாகங்கள் இருக்காம். அதே பொருளுக்கு இந்த லோகம் எல்லாம், இந்த பூதங்கள் எல்லாம் ஒரு பாகமா. இப்படி சொல்லப்படுற அதே பொருள் தான் நம்ம விஷய வாக்கியம் அப்படின்னு இந்த அதிகரணத்துக்கு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. விஷய வாக்கியம் அப்படின்னா ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் ஒரு உபனிஷத் வாக்கியத்தை பார்த்த உடனே சந்தேகம் வரும், இதுல யார் சொல்லப்படுறான், பரமாத்மாவா ஜீவாத்மாவா இல்லாட்டி சூரியனா இல்லாட்டி மற்ற ஒரு பிரகிருதி மூல பிரகிருத்தியா அப்படின்னு நமக்கு எந்த விஷயத்த வாக்கியத்தை பார்த்து சந்தேகம் வருமோ அதுதான் விஷய வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நமக்கு எந்த வாக்கியத்துல இப்ப சந்தேகம் வந்திருக்கு, அத எதச பரோ திவோ ஜோதிஹி தீப்யதே விஷத பிருஷ்டேஷு அப்படின்னு இந்த வானத்தை காட்டிலும் ஒரு பெருத்த ஒளி ஒண்ணு இருக்கு, அதுவேதான் வயிற்றுல இருக்கக்கூடியது அப்படின்னு இந்த வாக்கியத்துல நமக்கு இப்ப சந்தேகம். இந்த பெருத்த ஒளின்றது என்ன, சூரியனா அப்படின்னு ஒரு பட்சம், இல்ல பரமாத்மாவா அப்படின்னு இன்னொரு பட்சம். சூரியன் அப்படின்னு பூர்வபக்ஷம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. இந்த விஷய வாக்கியத்துல வானத்தை காட்டிலும் பெருத்த, வானத்தை காட்டிலும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பெருத்த ஒளி அப்படின்றது மட்டும் இப்ப மனசுல ஞாபகம் விஷய வாக்கியத்துல இதா இருக்கு அப்படின்னு. இந்த விஷய வாக்கியத்துக்கு முன் வாக்கியத்துல என்ன இருக்கு அப்படின்னா, வானத்தில் ஒரு பொருளுக்கு ஒரு பெருத்த விபூதி, ஒரு பெரிய சொத்தானது ஒண்ணு இருக்கு, திரிபாத் அப்படின்னு ஒரு சொத்தானது இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே போல அதே பொருளுக்கு தான் இந்த மொத்த பூதங்கள் எல்லாம் ஒரு கால் பாகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ முதல் வாக்கியத்துல ஒரு பாதம், அதே போல திரிபாத் அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு. வானத்துல அதுக்கு திரிபாத் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. அடுத்த வாக்கியத்துல வானத்தை காற்றிலும் மீது இருக்கக்கூடிய ஒரு ஒளி அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, வானம் வானம் அப்படின்றது 2 இடத்துலயும் வருதா. அப்ப என்ன தெரியுதுன்னா, அந்த வானத்துடன் தொடர்பு கொண்ட பொருள் முன் வாக்கியத்துல முதல் வாக்கியத்துல என்ன பேசப்பட்டிருக்கோ அதுவேதான் இப்ப நம்மளுடைய விஷய வாக்கியத்திலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு தன்னுடைய கிடைக்கிறது இல்லையா. சரி, அந்த வானத்துடன் தொடர்பு கொண்ட பொருளானது என்ன என்று ஆராய முற்பட்டோமே என்றால் சூரியன் என்று கொள்ள வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த முதல் வாக்கியத்துல எப்படி இருக்குன்னா, மொத்த பூதங்களும் ஒரு பாதமா, ஒரு கால் பாகமா. அதுக்கப்புறம் வானத்துல இதுக்கு திரிபாத் அப்படின்னு இன்னொரு மும்மடங்கான ஒரு பாதமா, மும்மடங்கான ஒரு சொத்தானது இருக்கு அப்படின்னு மட்டும் தான் தெரியாது. இப்படிப்பட்ட எல்லா பூதங்களையும் தனக்கு சொத்தாக இருக்கக்கூடிய தன்மை கொண்ட தன்மையானது எப்படி சூரியனுக்கு வரும்? அது பரமாத்மாவுக்கு மட்டும்தானே வரும். ஆகையினால முதல் வாக்கியத்துல பரமாத்மா தான் பேசப்பட்டிருக்கான், அந்த பரமாத்மா தான் 2வது வாக்கியத்திலும் பேசப்பட்டு இருக்கணும். ஆகையினால இங்க சொல்லக்கூடிய அந்த பெருத்த ஒளியானது அதுவும் பரமாத்மா தான் அப்படின்றதுதான் இந்த நிர்ணயம். இது கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு வாக்கியங்கள், உபனிஷத் வாக்கியங்களும் மனசுல வந்தாதான் இப்ப நான் சொன்ன விஷயம் முழுசா மனசுல ஏறும். ஆகையினால மறுபடியும் சொல்றேன், 2 வாக்கியங்களை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். முதல் வாக்கியம் என்ன இருக்கு அப்படின்னா, பாதோசிய சர்வா பூதானி திரிபாத சியாமிருதம் திவி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இது என்ன சொல்றது அப்படின்னா, இந்த பொருளுக்கு இந்த பொருளுக்கு சர்வா பூதானி பாதகா, கால் பங்கு என்ன அப்படின்னா மொத்த பூதங்கள், மொத்த ஜீவராசிகளும் இதுக்கு ஒரு கால் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்ய திவி திரிபாத், வானத்துல இதே பொருளுக்கு திரிபாத் மும்மடங்காக
3 பாதங்கள் இருக்கு அப்படின்னு இதான் முதல் வாக்கியத்துக்கு அர்த்தம். அந்த பொருள் என்ன அப்படின்றத நம்ம ஆராயணும். இது முதல் வாக்கியம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் 2வது வாக்கியம் என்ன சொல்றது அப்படின்னா, அச்சயதச பரோ திவோ தீப் ஜோதிஹி தீப்யதே. இந்த வானத்தை காட்டிலும் பெருத்த ஒரு வானத்தை தாண்டி ஒரு பெருத்த ஒளியானது ஒளி விடுகின்றது, ஒரு பெருத்த ஜோதிஷானது ஒளிக்கின்றது அப்படின்னு 2வது வாக்கியம். இதான் நம்மளுடைய விஷய வாக்கியம். இங்க சொல்லப்படுற ஜோதிஷ் அந்த ஒளியானது என்ன அப்படின்றதுதான் கேள்வி. பூர்வபக்ஷி என்ன சொன்னா, இது சூரியன். ஏன்னா சூரியன் தானே பெருசா ஒளி அப்படின்னு சொன்ன உடனே சூரியன் தானே தோன்றது அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னான். இந்த வேதவியாசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் வாக்கியத்துல எந்த ஒரு பொருள் பேசப்பட்டிருக்கோ அதுவேதான் இந்த 2வது வாக்கியத்திலையும் பேசப்படுறது. ஏன்னா முதல் வாக்கியத்திலும் வானத்தை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு, இந்த வாக்கியத்திலும் வானத்தை பத்தி குறிப்பு இருக்கு. ஆகையினால முதல் வாக்கியத்துல வானத்தை குறித்து ஒரு பொருளானது எது சொல்லப்பட்டிருக்கோ அதுவேதான் இங்கேயும் சொல்லப்படுறது அப்படின்னு வேதவியாசர் அதை எடுத்துட்டு வர்றார். சரி, அப்ப முதல் வாக்கியத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, அங்க கண்டிப்பா சூரியன் சொல்லப்பட முடியாது. ஏன் அப்படின்னா முதல் வாக்கியத்துக்கு என்னவா அர்த்தம்னு பார்த்தோம், எல்லா பூதங்களும் இதுக்கு ஒரு கால் பாகமாக இருக்கு அப்படின்னு. இப்பேற்பட்ட ஒரு வைபவம் சூரியனுக்கு எப்படி இருக்கும்? சூரியன் அது ஒரு சின்ன பொருள், அவ்வளவுதான். மொத்த பிரபஞ்சத்தை பார்த்தா சூரியன் சின்ன பொருள் தானே. ஆக இப்பேற்பட்ட ஒரு வைபவம் யாருக்கு இருக்க முடியும் அப்படின்னா, சித்த காட்டிலும் அச்சித்த காட்டிலும் வேறுபட்ட அந்த பரமாத்மாவுக்கு தான் இருக்க முடியும். ஆக முதல் வாக்கியத்துல பரமாத்மா தான் பேசப்படலாம் அப்படின்றது சந்தேகமே கிடையாது. ஆகையினால அதே பரமாத்மா தான் இப்ப 2வது வாக்கியத்திலும் பேசப்படலாம். ஆகையினால இந்த ஜோதிஷு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒளி யார் அப்படின்னா சூரியன்றது கிடையாது, பரமாத்மா தான். சரி, இதுல ஒரு சந்தேகம் வரும், பரமாத்மா தான் அந்த ஜோதிஷுன்னா பரமாத்மா தான் கண்ணால பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தோமே, பரமாத்மாவுக்கு எப்படி ஜோதிஷு அப்படின்ற கேள்வி வர. அப்பதான் வேதவியாசர் சொல்றார், பெருமானார் சொல்றார், பெருமானார் கூட இல்ல, சுதபிரகாசிகாச்சாரியர் வியாக்கியானத்தில் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, பரமாத்மாவுடைய ஒளியானது அதனுடைய திருமேனி மூலமாக, பரமாத்மாவுக்கு நேர ஒளி கிடையாது, பகவத் ஸ்வரூபத்துக்கு ஒளி கிடையாது. பகவத் ஸ்வரூபம்னா எல்லாருக்கும் என்னன்றது புரியும் நினைக்கிறேன். எப்படி ஆத்மா, இந்த உடம்புக்குள்ள நான் அப்படின்ற ஆத்மா இருக்கே இல்லையா, உடம்பதான் பார்க்க முடியும், ஆத்மாவை ஜீவாத்மாவை கண்ணால பார்க்க முடியாது. அதே போல பார்த்த சாரதி பெருமாள் அப்படின்னா அவருடைய திருமேனி தான் நம்ம கண்ணுக்கு சேவையாகும், அதுக்குள்ள பரமாத்மா இருக்க. ஆக இங்க சொல்லப்படக்கூடிய அந்த ஒளியானது நேரம் அந்த பரமாத்மாவுடைய ஒளி கிடையாது, பரமாத்மாவுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கு இல்லையா, அந்த திரு உருவத்தினுடைய ஒளியானது இங்க சொல்லப்படுறது. ஆகிய பரமாத்மாவுக்கும் தன்னுடைய திருமேனி மூலமாக ஒளி இருக்குன்றதை ஒத்துக்கலாமே அப்படின்னும். அதுக்கு மேல இன்னொரு சந்தேகமும் வந்தது. சரி, அந்த ஒளிதான் மனிதனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஜாட்டராக்னி அப்படின்னா எப்படி பொருந்தும்? பரமாத்மா எப்படி ஜாட்டராக்னி ஆவார் அப்படின்னா ஆகலாமே. அந்த பரமாத்மா தான் இருக்கக்கூடிய இந்த வைஸ்வமானர அப்படின்னு இந்த ஜாட்டராக்னிக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறபடியால அவரே தான் இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய ஜாட்டராக்னி அப்படின்னு சொல்றதுல ஒரு குறையும் கிடையாது அப்படின்னு. ஆக இந்த ஜோதிரதிகரணத்துல விஷயம் என்ன அப்படின்னா, அத எதா பரோ திவோ ஜோதி அப்படின்னு இந்த விஷய வாக்கியம் கொஞ்சம் மனசுல இருந்தாதான் இந்த அதிகரணம்னா கொஞ்சம் புரியும். இங்க வரக்கூடிய சில அதிகரணங்கள்லாம் வெறும் லாஜிக் மட்டும் இல்லாம கொஞ்சம் வாக்கியங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அங்க தொட்டுக்க வேண்டியதாக இருக்கும். ஆக சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு இடத்துல என்ன சொல்றதுன்னா, ஒரு பெருத்த ஒளி, வானத்தை தாண்டி ஒரு பெருத்த ஒளி இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த ஒளியானது என்ன அப்படின்னு கேள்வி வர, அது சூரியன் அப்படின்னு பூர்வபக்ஷம் எட, அது சூரியன் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இந்த வாக்கியத்துக்கு முன் வாக்கியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வானத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொருளானது சொல்லப்படுறது, அந்த பொருளுக்கு மொத்த பூத ராசிகள், மொத்த ஜீவராசிகள்லாம் அதுக்கு ஒரு கால் பாகம் அப்படின்னு சொல்ல, அதே பொருள் தான் மறுபடியும் இந்த விஷய வாக்கியத்திலும் சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட ஒரு மேம்பட்ட பொருள் என்னவாக இருக்கும்? சூரியனாக இருக்க முடியாது. எல்லா உலகத்தையும் தனக்கு ஒரு கால்பாகமாக, எல்லா பூத்தத்தையும் தன்னுடைய கால்பாகமாக கொண்டிருக்கிற தன்மையானது சூரியனுக்கு இருக்க முடியாது, அது பரமாத்மாவுக்கு தான் இருக்கும். ஆகையினால இந்த 2வது வாக்கியத்துல சொல்லப்படுறதும் பரமாத்மா தான் அப்படின்னு இந்த ஜோதிரதிகரணத்துல நிர்ணயம் பண்ணார். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. வாக்கியம் என்ன இருக்கு? பாதோசிய சர்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி அப்படின்ட்டு இல்லையா, திரிபாத் அப்படின்ற சப்தம் வருது, இங்க வருது. அதே போல புருஷ சூக்தத்திலும் பாதோசிய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி அப்படின்னு இருக்கு. இந்த பிரம்மத்துக்கு திவி வானத்துல திரிபாத் இருக்கு, 3 பாதங்கள் இருக்கு. நம்ம ஸ்ரீவைகுண்டத்தை தான் திரிபாதிபூதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எதுக்காக இந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்தானது அது திரிபாதிபூதி, ஸ்ரீவைகுண்டம் ஏன் திரிபாதிபூதி என்று சொல்றோம் என்றால், இதுக்கு ஸ்ரீவச்சன பூஷணத்துல ஒரு சூத்திரமே வருது, வாக்கியமே வருது.
திருப்பாதிபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடவா நிற்க உண்ட துருக்காட்டாதே அப்படின்னு ஒரு பெரிய சூர்ணிகையில பிள்ளைலோகாச்சாரியர் எடுக்கும் பொழுது திருப்பாதிபூதி அப்படின்னு அடுக்கிறார். அங்க மாமுனிகள் அருளி செய்யும் பொழுது திரிபாத் அப்படின்னு ஏன் சொல்றோம், திரிபாதிபூத்தின்னு ஏன் ஸ்ரீவைகுண்டத்தை சொல்றோம் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் அருளி செய்கிறார். முதல்ல ஆதிகேசரி அழகியமனவாள பெருமாள் ஜீயர் அருளி செய்த தீப பிரகாசம் அந்த கிரந்தத்தை கொண்டு அர்த்தங்கள்லாம் சாதிச்சுட்டு, அதுக்கப்புறம் சுத்த பிரகாஷிகாச்சாரியர் இந்த நம்ம அதிகரணம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஜோதிர் அதிகரணத்துல இதுலயே சுத்த பிரகாஷிகாச்சாரியர் வியாக்கியானமே அருளி செய்து உள்ளார். இந்த திருப்பாத் அப்படின்னு ஏன் சொல்றோம் ஸ்ரீவைகுண்டத்தை அப்படின்னு, அதையும் அங்க மாமிகள் காட்டுற. சரி, இப்ப நம்ம சுத்த பிரகாஷிகாச்சாரியர் அருளி செய்யற அர்த்தத்தை மட்டும் இப்போ இங்க சந்தர்ப்பத்துல பார்ப்போம். ஏன் ஸ்ரீவைகுண்டத்தை திரிபாதிபூதி அப்படின்னு சொல்றோம்னா, இங்க 3 பாதங்கள் இருக்கு, 3 அம்சங்கள் இருக்கு. என்ன 3 அம்சம் அப்படின்னா, அபராகிருத்தமான போக போகிய போகோபகரண போகஸ்தானங்களை கொண்டதாக ஸ்ரீவைகுண்டம் இருக்கு. அபராகிருத்தமான பிரகிருத்தியால ஆக்கப்படாத, மூல பிரகிருத்தியால ஆக்கப்படாத போகிய பொருள்கள், போக உபகரணங்கள், அதே போல போகஸ்தானங்கள் இருக்கு. அது என்ன போகியம் அப்படின்னா, போகிய பொருள்கள் நமக்கே தெரியல, லோக்கத்துல பாக்குறதே தான். லோக்கத்திலயும் இது இருக்கு, போகியமாக சிலது இருக்கு, நம்ம அனுபவிக்க தகுந்த பொருள்கள் சிலது இருக்கு. அதே போல போகத்துக்கு உபகரணங்களாக சிலது இருக்கு. போகிய பொருள் அனுபவிக்கணும்னா அதுக்கு உபகரணம் வேணும். அதே போல போகஸ்தானம், அது சரீரத்தையே சொல்லுவார்கள். போகஸ்தானம் அப்படின்றது சரீரம் இருந்தால் தான் நம்ம போகத்தை அனுபவிக்க முடியும். ஆக இதேதான் ஸ்ரீவைகுண்டத்திலையும் இருக்கு. இந்த 3 பொருள்கள் தான் போகியம், போக உபகரணம், அதே போல போகஸ்தானம். ஆனால் அதெல்லாம் அபராகிருத்தம். ஆக இது ஒரு அர்த்தம். திரிபாத் அப்படின்னு சொல்றதுக்கு 3 அம்சங்கள் வந்துருது இல்லையா ஸ்ரீவைகுண்டத்துல, இது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்ன சாதிக்கிறார் ஆச்சாரியார் என்றால், 3 விதமான ஆத்மாக்கள் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கா. 2 தானே, நித்தியர் முக்தர் 2 தானே சொல்ல முடியும் என்றால் 2 தான், நித்தியர் முக்தர். ஆனா அந்த நித்தியரையே 2ஆக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் என்றால், சில நித்திய சூரிகள்லாம் எம்பெருமான அனுபவிச்சுட்டு மட்டுமே இருப்பார்கள், அது ஒரு வகை. மற்றொரு வகை என்னன்னா, எம்பெருமான அனுபவிப்பார்கள், அதே போல கூடவே சேர்ந்து இந்த ஜகத் வியாபாரத்திலையும் ஈடுபடுவார்கள். உதாரணத்துக்கு விஸ்வக்சேனர் எடுத்துப்போமே, விஸ்வக்சேனர் தான உலகத்தையே நியமிக்கிறார். பகவான் கொடுத்த அந்த அதிகாரத்தை கொண்டு விஸ்வக்சேனர் தான பிரம்மாவை நியமிக்கிறார். ஆகையினால அவர் ஜகத்தினுடைய வியாபாரத்துல ஈடுபட்டிருக்கார் விஸ்வக்சேனர் அப்படின்றவர். அதே போல இந்த எல்லா ஜீவாத்மாவுக்கும் பிரதிநிதியாக இருக்கக்கூடியதுதான் கௌஸ்துபமணி, பெருமாள் மார்புல இருக்கக்கூடிய கௌஸ்துபமணி, அதுவும் ஒரு நித்திய சூரி தான். ஆக இப்படி இருக்கக்கூடிய நித்திய சூரிகள், அஸ்திர பூஷணமாக இருக்கக்கூடிய நித்திய சூரிகள்லாம் அவர்கள்லாம் உலகத்தையும் நியமிப்பார்கள். பகவான் சிருஷ்டி செய்யறாங்களே இந்த லீலையில அவர்கள் பகவானுடைய ஆணையின் பேர்ல பங்கு கொள்வார்கள். அப்படிப்பட்ட நித்திய சூரிகள் இருக்கார்கள். மற்றொரு வகையான நித்திய சூரிகள் இந்த வியாபாரத்துல ஈடுபடாமல் வெறும் பகவானை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட நித்திய சூரிகளை 2ஆக பிரித்து, அப்புறம் 3வது வர்க்கம் முக்தாத்மாக்கள். ஆக இப்படி ஒரு 3 அம்சங்களை கொண்டிருக்கு ஸ்ரீவைகுண்டம் அப்படின்றதுனால அதை திரிபாத் அப்படின்னு சொல்ல முடியும் என்றும் நம்ம ஆச்சாரியாலாம் வியாக்கியானம் பண்றார்கள். உண்மையா திரிபாத் அப்படின்ற சப்தம் திரயஹா பாதாக அஸ்ய சந்தி இது திரிபாத், அது அந்திய லோபம் அப்படின்னு சொல்லுவார்கள். அது வியாக்கரணம், அது போகட்டும். ஆக நமக்கு 3 அம்சங்கள் இருக்கு ஸ்ரீவைகுண்டத்துல அப்படின்றது மட்டும் தெரியணும். இந்த 3 அம்சங்கள் இந்த 2 விதமாக ஞாபகம் வச்சுக்கணும். போகிய போக உபகரண போகஸ்தானம் அப்படின்னு 3 அம்சங்கள். அதே போல நித்திய சூரிகளே 2ஆக பிரித்து, பகவானுடைய ஜெகத் வியாபாரத்துல ஈடுபடக்கூடிய நித்திய சூரிகள், ஈடுபடாமல் வெறும் பகவானை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய நித்திய சூரிகள், அதே போல முக்தாத்மாக்கள் அப்படின்னு 3ஆக அப்படியும் பிரிக்கலாம் ஸ்ரீவைகுண்டத்தை என்று. அப்படி ஸ்ரீவைகுண்டத்துக்கு திரிபாத் அப்படின்னு பெயர் வந்திருக்கு என்றதையும் பார்த்தோம். முக்கியமா இந்த ஜோதிர் அதிகரணத்துல என்ன பூர்வபக்ஷம், ஆதித்யன் சூரியன் தான் உலகத்துக்கு காரணம் என்று வர கிடையாது, பரமாத்மா தான் அப்படின்னு. அது எப்படி நிர்ணயம் பண்றாரு அப்படின்னா, இந்த வாக்கியத்தை மட்டும் வச்சுன்னா போராது, போன வாக்கியத்தையும் சேர்த்து பார்த்தாதான் நமக்கு அந்த நிர்ணயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு லாஜிக்க இந்த அதிகரணத்துல வேதவியாசர் சொல்லியிருக்கார் என்றதை நாம் அறிந்து கொண்டோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.